ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பயன் தரும் மரங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வாழை மரம் இருக்குது. அது பழமையான கிராமம். ஒரு 100 வருடத்துக்கு மேற்பட்ட கிராமம் தான் இந்த கிராமம். பாருங்க இவ்வளோ குடியிருப்புகள் இருக்குன்னு. இதில் 2, 3, 4, 5, 6 இப்படி ஒரு டவுனுக்குள்ள இப்படி ஒரு சின்ன சின்ன வீடு சின்ன வீடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. நானும் கம்பத்தில் உள்ளவங்க தானே. பிரதர் போலீஸ், மலேசியா போலீஸ். ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். father police. your father is police. மலேசியா கிராமத்துக்குள்ள வந்து ஜம்பு பிடுங்கிட்டோம் மக்களே. ஜம்புக்கு பரத்திலான வீடுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பாக்ஸுக்கு லெட்டர் வந்திருக்கார் பார்க்கல. வணக்கம் ரவுளே, நான் உங்கள் தவிர்க்கிறேன். நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நிற்கிறேன். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் நிற்கிறேன்னு சொல்லலாம். முக்கியமாக மலேசியாண்ட சிட்டிக்குள்ளே நிற்கிறேன். இந்த சிட்டிக்கு நிற்கிறேன்றது என்ன சான்று என்றால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்வின் டவர் இருக்குது. இந்த ட்வின் டவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பங் பேருன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து இந்த இடம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 100 மீட்டரும் இல்லை ட்வின் டவர். இந்த ட்வின் டவருக்கு பக்கத்துலேயே வந்து மலேசியாவின் ஒரு குட்டி கிராமம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளேயும் இப்படி ஒரு கிராமம் இருக்குன்றது உங்களுக்கு யோசிக்க தோணும். அப்படியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ இந்த ட்வின் டவருக்கு பக்கத்தில் உள்ள இருக்கிற இந்த கிராமத்தை காட்ட போகிறேன். இந்த கிராமத்தில் மக்கள் எப்படி வாழினம், எப்படி வீடுகள் அமைப்புகளில் இருக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். ஏன்னாட்டா எனக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெட்ரோவில் வந்துடுறேன். மெட்ரோவில் வந்து இறங்கின உடனே இப்போ நான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்படி நான் இறங்கி காட்டிக்கொண்டு போகிறேன். இந்த வீடுகள் அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குன்னு இப்படி வேல் டவர் அதே மாதிரி மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்குள்ள மத்தியில் தான் இந்த கிராமம் இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ட்வின் டவர் இது பக்கத்தில் நிறைய கட்டிடங்கள் இருக்குது. எனக்கு என்னென்ன கட்டிடங்கள் சரியாக தெரியலை. இப்படியே பார்த்த மாதிரி இருந்தால் இங்கால பாருங்க, இப்படியே இங்கே வந்து கிராமம் இந்த சிட்டியோட சேர்ந்து ஒரு கிராமம் இருக்குது. இப்போ இந்த கிராமத்துக்குள்ளே தான் நாங்கள் இறங்கி போய் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்படியே பாருங்க, அப்படியே மேலே இருந்து உங்களுக்கு காட்டிட்டு இப்படியே போவோம். இங்கே பாருங்க, கிராமத்தில் மக்கள் என்ன மாதிரி மலேசியா மக்கள்கிட்ட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா பார்க்க போகிறோம் இந்த கிராமத்துக்குள்ளே. வாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள் மலேசியா கொடியெல்லாம் வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன தெருவுற கடைகள் வச்சுருக்கணும். இங்கே வந்தீங்களா இருந்தால் இதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னென்னா இங்கே யாருமே இல்லாத ஒரு உணர்வு ஒன்று தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் யாருமே இல்லை. இந்த சிட்டிக்குள்ளே இருந்த விரைக்க பார்க்க நிறைய மக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மட்டுமே ஏதோ யாருமே இல்லாத விரிச்சோடின மாதிரி இருக்குது. அதுதான் இதில் இருக்கிற ஒரு புதுமையாக இருக்குது, பூரிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வீடுகள் அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தகரத்தினால் அமைக்கப்பட்ட வீடுகள் அமைப்புகள் முற்றுமுழுதாகவே தகரங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கல்லுகள் வச்சு கட்டியிருக்கணும் இந்த வீடுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால பாருங்க, இங்கால ஒவ்வொரு வீட்டுக்கும் கார் நிற்கிது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த குடியிருப்புக்குள்ளே ஒவ்வொரு வீடுகள் இருக்குது. அதில் நாங்கள் பார்க்கறது கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு அக்கா வர. அக்கா வணக்கம். தமிழக்கா? ஓகே ஓகே. இங்கே இது மலேசியா டவுனுக்குள்ளே இப்படி ஒரு இடமாக்கா? கிடைக்கலாமா உங்களோட? பேசலாமே. உங்களோட பேர் என்னக்கா? என் பேர் பிரியாச்சி. பிரியாச்சி. நீங்கள் இருக்கிறது இங்கே? நான் கோம்பாக்கில் இருக்கேன். அப்படியா? இந்த கிராமத்தை பற்றி சொல்லுங்கக்கா. இதில் எத்தனை வீடுகள் கிட்ட இருக்குக்கா? இது நிறைய வீடு இருக்குது. வீடு எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. நிறைய வீடுங்க இருக்குது. நிறைய வீடுகள் இருக்குது. ஆமாம். இப்படி ஒரு டவுனுக்குள்ள இப்படி ஒரு சின்ன சின்ன வீடு, சின்ன வீடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. நானும் கம்பத்தில் உள்ளவங்க தான். நல்லா இருக்கு வீடு. இந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்றதுக்கா? கம்பம்பாரு. கம்பம்பாரு. அது தமிழ் அர்த்தம் என்ன? தமிழில் வந்து கம்பம்பாருன்னா பழைய கிராமமா? பழைய அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிதானே? ஆனால் இப்போ இதே எடுத்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் வீடுங்களாம் உடச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் அப்படியா? ஆமாம், அந்த மின்னுக்குள்ள வீடுலாம் உடப்பட்டுருச்சு. ஆனால் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அப்படிதான் இது எடுக்க போகிறாங்களா இப்போ இந்த வீடுகளை? இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் மக்கள் வசிக்கிறாங்க இங்கே? இருக்காங்க மக்கள் நிறைய வசிக்கிறாங்க. எத்தனை பேர்கிட்ட வசிக்கிறாங்க? நிறைய பேர் இருக்காங்க. எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. அதில் மலையக்காரங்க, இந்தோனேஷியாக்காரங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க? நாங்கள் வேலை செய்யறோம். சரி சரி சரி. சந்தோஷம். நீங்களும் இப்போ கம்பங் பேர் இங்கே தான் இருக்கிறீங்க? இல்லை நான் வந்து கோம்பாக்கில் இருக்கேன். ஓகே சரி சரி. அங்கேருந்து வேலைக்கு வரேன். வீடு அவங்கவுங்க வீட்டில் சுற்றி மறைச்சிக்கிறாங்க. ஆளுங்க ராத்திரில கச்சூர் பண்ணாங்க. அந்த ஜாமான் அடிக்கிறவங்க இருக்காங்களே. நாங்கள் சுற்றி பார்க்கலாம் தானே? சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்க்க ஒருத்தரும் பேச மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்று நீங்கள் பேசுனா கூட அவங்க மலையில பேசினா நீங்கள் பேசுவாங்க. இங்கிலீஷில் பேசினா கூட பேசுவாங்க. அப்படியா? நல்ல மனசங்க. நல்ல மனசங்க. சரியாக்கா, நன்றியா. நன்றி. பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இப்படியே ஃபேருங்க இந்த இடத்து இப்படியே உள்ளுக்கையும் போய் பார்க்கலாம். அக்கா அப்படி உள்ளுக்க போய் பார்க்கலாமா? இப்படியே பார்க்கலாமா? உள்ளுக்க சும்மா பார்க்கலாம் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்றி வர பாருங்க. இங்கே வந்து இப்படியான வீடுகள் இருக்குது. எல்லா வீடுகளும் பார்க்க கார்கள் நிற்கிது, வாகனங்கள் வச்சுருக்கணும் இந்த வீடுகள் வழியே. இது பார்த்திங்கன்னா பலகையால் அமைக்கப்பட்ட வீடுகள். பலகை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே வந்து தகரம் போட்டிருக்கணும். இது பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன் மக்களே, தப்பாக நினச்சிக்கொள்ளாங்க. ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்டா. இங்கே பாருங்கள், ஒரு அண்ணன் ஒரு கடை ஒன்று வச்சுக்கிறார், குட்டி கடை. ஹாய்.
பாருங்க இப்படி வந்து ஒரு புதுமையாக இருக்குது. ஒரு எங்களோட ஒரு இடத்துக்கு வந்து அப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது. பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருட்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடங்களில். இப்படி வருங்க சுற்றி வர இங்கே மக்கள் வசிக்கணும், அது மட்டும் தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் நிற்கிது, ஆனால் யாருமே பெரிய லெவலில் வெளியில் காண முடியாத ஒரு இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வாகனங்கள் வச்சுக்கணும், அதே மாதிரி உடுப்புகள் எல்லாம் காய போட்டிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் இங்கே ஆக்கள்கிட்ட செருப்புகள் அதெல்லாம் நிற்கிது. நான் உள்ளே போகக்கூடாது, நான் சும்மா நான் வெளியில் ஒன்று காட்டிட்டு போகிறேன். இங்கே பாருங்க அப்படியே இந்த வசிக்கணும் நினைக்கிறேன், நிறைய குடும்பங்கள் இங்கே வசிக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த பக்கம் போய் பார்ப்போம். இதில் பாருங்க சைக்கிள்கள் அதெல்லாம் நிற்கிது, மோட்டார் சைக்கிள்கள். இதுதான் வீடுகள் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெரிய வீடாகவே இருக்குது, ஆனால் இங்கேயும் வசிக்கிற மக்கள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பலகை வீடு நினைக்கிறேன். இந்த வீடுகளோட சேர்ந்து கடைகள் மாதிரியும் வச்சிருக்கணும் நினைக்கிறேன். இது வந்து ஒரு நினைக்கிறேன் தங்களோட வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சிருக்கணும் நினைக்கிறேன் ஒவ்வொரு வீடுகளும். எங்களோட ட்ராவல் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஜோலி ஹாலிடேஸ். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கும் சுற்றுலா போகிறீங்கண்டா அவையை கண்டெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மலேசியா வாரங்களாக இருந்தாலும் அவையை கண்டெக்ட் பண்ணுங்கள். அவன் கண்டெக்ட் டீட்டெயில் இல்லாமல் தரேன், நீங்கள் அவர் மூலம் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் மலேசியா சுற்றுப்பயணங்களை செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கம்பங் பேர் என்று சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா மலாய் ஒரு பாசையில் சொன்னால் இது ஒரு புதிய கிராமம் வந்து வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிட்டிக்குள்ளே இருக்குது. இப்போ சுற்றி வர பார்த்த மாதிரி இருந்தால் நல்ல ஒரு சிட்டிக்குள்ளே இருக்குது. இந்த கிராமத்தை வந்து இப்போ எடுக்க போய் நம்மகிட்ட மாதிரி ஒரு அக்கா சொல்லியிருந்தேன். உண்மையிலே எனக்கு அதை பார்க்க ஒரு யோசனை இருக்க வேண்டிய. இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது வாழ்வாரமே கொடுப்பினும் நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி சரியாக தெரியலை. ஆனால் இந்த இடத்த பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். இங்கால பாருங்க அப்படியே காட்டுறேன். இந்த இடத்துல ஃபுல்லாகவே பலகை வீடுகளும் அமைச்சிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி பாருங்க ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்பான வீடுகள். இதெல்லாம் வந்து அரைவாசி பார்த்திங்கன்னா கல் சுவரில் கட்டப்பட்ட வீடு. அதே மாதிரி மேலே பலகையில் கட்டியிருக்கணும் இந்த இடங்கள் வீடுகள் எல்லாம். பாருங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து பைக்குகள் நிற்கிது, பைக்குகள் கார்கள் நிற்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த இஞ்சால போய் பார்ப்போம். இஞ்சால பார்த்திங்கன்னா தோட்டங்கள் மாதிரி எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கட்டிடம் உண்டு. இந்த மலேசியா சிட்டிக்குள்ளே கோலாலம்பூர் சிட்டிக்குள்ளே இப்படியான இடம் இருக்குன்றத பார்க்கவே ஒரு இதாக இருக்குது. என்னோடய சிட்டின்றத பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே பெரிய லெவலில் இப்படியான இடங்கள் இருக்காது, எல்லாமே வந்து பெரிய கட்டிடங்களாக இருக்கும். சுற்றி வர பார்த்திங்கன்னா இஞ்சால வருங்க இவ்வளோ பெரிய கட்டிடம். அப்படி அங்காலையெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டிடங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா வாழையல் அதெல்லாம் வச்சிருக்கணும். தென்னை பார்த்திங்கன்னா தேங்காய் உடம்புழைச்சிருக்கு. இப்படி இங்கால பாருங்க இது இந்த வீட்டுக்கே மாக்கள் இருக்கணும், குடியிருப்பில் உடுப்பல் காயப்பட்டிருக்கணும். ஆனால் வீடு பூட்டி இருக்குது, உள்ளுக்க பூட்டிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் ஆக்களை வந்து காண கிடைக்காமல் இருக்குது. இப்போ இங்கே வந்ததில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ரோட்டு வழியை யாருமே இல்லை. இப்போ நேரம் பார்த்திங்கன்னா காலமாக நான் வந்திருக்கிறேன், நீங்கள் ஒரு 10 மணிக்குள்ளே தான் நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. பாருங்கள் இந்த வீடுகள் இதெல்லாம் பல வீடுகள்லாம் அதிகமான வீடுகள் அந்த ஒரு தற்காலிகமாக போடப்பட்ட வீடுகள் மாதிரியே இருக்குது. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும். அப்படியே பாருங்கள் இந்த வீடுன்ற அமைப்பை இந்த வீடு அமைப்பை பார்க்க இலங்கை வீடு மாதிரி கிடக்கு. இங்காலையும் பாருங்கள் இது வந்து பலகை வீடுகள் தான். இதுக்கு ஆக்கள் இருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கால பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இந்த மலேசியா சிட்டிக்குள்ளே பலாப்பழம் உங்களுக்கு காட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா அங்கே ட்வின் டவர் இருக்குது, இங்கால பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பலாக்காயெல்லாம் காய்ச்சிருக்குது. அப்படி ஒரு 4-5 பழங்கள் வந்து காய்ச்சிருக்கு காய்கள். எங்களோட இப்போ எங்களோட ஊர்களில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்கும், அதுக்கு சுற்றி வர வந்து ஒரு வாழை மரம் நட்டுருப்போம், அந்த மாதிரி ஒரு மரங்கள் நட்டுருப்போம். அதே மாதிரி இங்கே சிட்டிக்குள்ளேயே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பயன்தரும் மரங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே வாழை மரம் இருக்குது, அதே மாதிரி பலா மரம் இருக்குது. அங்காலையும் பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சுக்கணும், அதே மாதிரி தென்னை மரம் கூட வச்சுக்கணும் வாசலில். எப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற வீடை பார்த்திங்கன்னா இருந்தால் இலங்கையில் இருக்கிற வீடு மாதிரி மதில் அமைச்சு இருக்கிறேன். இந்த மதில் பார்த்திங்கன்னா ஒரு வடிவாக இருக்குது. இந்த மதில் முன்னுக்கே பார்த்திங்கன்னா ஜம்பு மாதிரியும் இருக்குது, ஜம்பு மரம். ஏன்னா பயன்தர ஜம்பு காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கு எல்லாமே பயன்தர மரங்கள் நட்டுருக்கணும் இந்த சிட்டிக்குள்ளே. அதுதான் இங்கே இருக்கிற சிறப்பு. பூஸ்பா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பூனை தான் இப்போ எங்களை வரவேற்குதுப்பா. பூசிப்பா. ஓகே வீடுகள் இங்கால இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னால் தென்னை மரம் எல்லாம் நட்டுருக்கணும், அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது தென்னை மரம் தான். பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சாடிக்குள்ளே வச்சுக்கணும். 2 வாசல்லையும் தென்னை மரம், செவிழனி தென்னை மரம்.
அதையும் பார்க்க தெரியுது பாருங்கள், செவ்வளவு தின்ன மரம். இந்த வீடு மட்டும் கொஞ்சம் இலங்கையில் இருக்கிற வீடு மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க. அதே மாதிரி இப்படியே பாருங்க இங்கால இந்த சிட்டின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க, தூர போகத்தான் எனக்கே தெரியுது வேறு எவ்வளோ கட்டடங்கள் தெரியுதுண்டு அதை சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த வீட்டு வாசலில் வந்து இந்த நாட்டுக்கொடி மலேசியா கொடிகள் வந்து வச்சிருக்கணும். வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே பொருட்களாக இருக்குது. சைக்கிள் எல்லாம் எடுத்து கொடி வச்சிருக்கணும். வீட்டு ஆக்கள் இருக்கணும். நாங்கள் வீட்டுக்கு யார்கிட்ட வீட்டுக்கையும் போகலை, ஏன்னாடா நாங்கள் போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கிட்டு வரோம் பாருங்கள். இந்த வீட்டுக்கு எல்லாட்ட வீட்டையும் வந்து கார் இருக்குது, அது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ற விலைகள் வந்து குறைவுன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். அதனால் வந்து இங்கே குறைவான விலைக்கு வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இலங்கை காசில் நாங்கள் வந்து 1 கோடி ரூபா இப்போதைய நிலைமைப்படி இலங்கை காசில் வந்து 1 கோடியே 10 லட்சத்துக்கு வேண்டக்கூடிய காரெல்லாம் இங்கே பார்த்தீங்க என்றால் 50,000 ரிங்கிட்டுக்கு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து 30,000 ரிங்கிட்டுக்கு கூட நல்ல கார்கள் இருக்குன்றலாம் சொல்லியிருக்கிறோம். திடீர்னு பார்க்க பாருங்க தோணுச்சு, ஃபுல்லாகவே வந்து கீழே வந்து சுவர் கட்டி மேலே மரத்தில் வந்து கட்டியிருக்கணும் இந்த வீட்டை. இங்கே பாருங்க அப்படியே சொல்லலாம். சில வேளை இந்த இடங்களில் வந்து மழை வெள்ளம் பாறதால் அப்படி கட்டியிருக்கணுமா அல்லது வந்து வீட்டின் அமைப்புக்கு இப்படி கட்டியிருக்கணுமான்னு தெரியல. மேலே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற வீடுன்ட்டு அதிகமான கூரைகள் வந்து தகரத்தினால் போடப்பட்டிருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற கூரைகள் எல்லாமே தகரங்கள், இல்லாட்டி சீட். இது சீட்டாக இருக்கலாம், இந்த வீடு மட்டும் சீட்டாக இருக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தகரங்கள்லாம் அதிகமாக போடப்பட்டிருக்கு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தகரங்கள். வீடுகளில் ஆக்கள் இருக்கணும், ஆனால் வெளியில் தான் காண முடியாமல் இருக்குது. அதுதான் உண்டு பாருங்க. இந்த வீடு வந்து ஒரு மேல்தள வீடு, ஆனால் இங்கே வந்து யாருமே இல்லாத மாதிரியும் இருக்குது. பாலட இந்த மாதிரி ஒரு யோசனை வருது. இப்படியே பாருங்கள், சுற்றி காட்டுறேன். இங்காலயம் பாருங்கள் வீடுகள் எல்லாட்ட வீட்டையும் 2-3 கார் வச்சிருக்கணும். இதுவும் எல்லாம் மரத்தில் அமைக்கப்பட்ட மாதிரி ஒரு அரைவாசி கொங்கிரீட் கல்லும் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இதோட அமைக்கப்பட்ட வீடுகள். பார்த்தால் பைக் கராச் மாதிரியும் கிடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். நினைக்கிறேன் இங்கே வேலை செய்கிற வேலையாக இருக்கலாம். கூடுதலாக வந்து இங்கே மக்கள் வேலை செய்கிற மக்கள் பாருங்க. இங்காலயம் போக அப்படியான இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இஞ்சில் பாருங்க அப்படியே சுற்றி வர கூட காட்டுறேன். இந்த 4 பக்கமும் இப்படியே இந்த கிராமம் போய்கொண்டே இருக்குது. இங்கே பாருங்க, இதில் வந்து போட் போட்டிருக்கு, கோலாலம்பூர், லோராங், ராஜா, மூடா, முஸ்ஸா அப்படியான ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம். இங்கே பாருங்க அப்படியே இங்கே பாருங்க ஜம்பு காய்கள் இருக்குது. இங்கே ஜம்பு நிற்கிது. மலேசியாவில் வந்து அம்மா எனக்கு கொடுத்து வச்சுருக்கோ தெரியல. பிடிங்காச்சு. ஆமாம் ரெட் அப்பா பார்த்தீங்கண்டா மலேசியா கிராமத்துக்குள்ளே வந்து ஜம்பு பிடுங்கிட்டோம் மக்களே. ஜம்புக்க பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஜம்பு மரம் கூட நிற்கிது. அதுக்கு தான் ஒரு பூரிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னடா நான் ஓவராக பில்டப் பண்ணுறேன் இல்லை, இந்த சுற்றி வர டவுனுகள் இந்த இதுகளெல்லாம் பார்த்துட்டு இதுக்குள்ளேயே வந்து இப்படி இருக்குமான்னு கேட்க எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. குட் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா காய் சொல்லிட்டு போகிறாரு. நல்லா இருக்குது ஜம்பு. இலங்கையில் இருக்கிற ஜம்பு மாதிரி தான் எல்லா வீடுகள்லையும் பயன்தர மரங்கள் நட்டிருக்கணும். அதை நான் சொல்லி ஆகணும். என்னடா அங்கால பார்த்தீங்கண்டா மாமரம் நிற்கிது. அங்கால பார்த்தீங்கன்னா மாமரம் நிற்கிது அந்த வீட்டில். அதே மாதிரி இங்கால ஜம்பு இப்படி வந்து இங்கால வந்து புளிய மரமும் இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா புளிய மரமும் இருக்குது போடுறதுனா பார்த்தா இப்படி இந்த வீதியில் எல்லாமே பயன்தர மரங்களை நட்டிருக்கணும் வீடுகள் எல்லாத்துலேயும். இங்கே பாவனையிலேருந்து கைவிடப்பட்ட வாகனம் ஒன்று வச்சிருக்கணும் நிற்கிது. அதே மாதிரி பாருங்கள் இப்படியே இது ஒரு எல்லா வீடுகள்லேயும் மலேசியா கொடி வச்சிருக்கணும். அதை நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீட்டை பாருங்கள். இந்த வீட்டை நாங்கள் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். ஐயா தண்ணி எடுத்து கொண்டுக்கிறார். இது ஃபுல்லாகவே மரத்தில் அமைக்கப்பட்ட வீடு, அதை சொல்லி ஆகணும். இதில் பாருங்க அப்படியே. ஆனால் கார் மட்டும் நிறைய கார் வச்சிருக்கணும். அது திரும்ப சொல்கிறேன். நினைக்கிறாங்க என்னடா எந்த கண்ணில் என்ன தென்படுதோ அதை நான் உங்களுக்கு விவரிக்கிறனுடைய திரும்ப சொல்கிறேன்னு மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டாங்க. இப்படியே பாருங்க எப்படி சிட்டி தெரியுதுண்டு. சிட்டின்ற பில்டிங் தான் ஃபுல் வியூவாக தெரியுது. அங்காலையும் பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது மக்களே. இந்த
அவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது இன்னும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு கிராமம் ஒன்று யோசிக்க தோணும். இதுக்குள்ளேயும் போகலாம், நாங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். முழுக்க வீடுகளுக்குள்ளே இது கூட பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன ஒரு தளம் விட்டுருக்கணும், ஒரு இடைவெளி வந்து விட்டுருக்கணும். அதை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய மழை வெள்ளம் பெறதாலையா இல்லை இன்னும் தெரியல, இந்த இடைவெளி விட்டு தான் இந்த வீடுகளை வந்து கட்டியிருக்கணும். ஆனால் மரப்பலகை வீடு தான் எல்லாமே, ஃபுல்லாக வந்து மரப்பலகை வீடு. வீட்டு ஆக்கள் இருக்கணும், சத்தம் கேட்குது, போக வேண்டாம். எல்லாமே மரப்பலகை வீடு. ஆற்றியாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் காட்டுறோன்னு ஒரு ஆசையாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீட்டுக்குரிய தபால் பெட்டி பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் பாக்ஸுக்கு லெட்டர் வந்திருக்கார் பார்க்கையில். தபால் பெட்டியும் இருக்குது முன்னுக்கு. இப்படி இந்த நகரத்துக்குள்ளே இருக்கிற இந்த கிராமத்தை சுற்றி காட்டுறதுல எனக்கும் சந்தோஷம். நானும் ஃபஸ்ட் டைம் வந்து இப்படிலாம் பார்க்குறேன் உங்களோட சேர்ந்து. பாருங்க, எல்லாம் முக்கியமாக சொல்ல போனால் இங்கே கார்களில் அதிகம் பிரசித்தி பெற்ற கார் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இந்த மக்களோட காய்ச்சலில் டொயாட்டா காரை தான் சொல்லினேன். இங்கே வந்து நீங்கள் சுசுக்கி காரை நீங்கள் பார்க்கவே இயலாது. அதை முக்கியமாக சொல்லிக்கொள்கிறேன். இங்கே வந்து சுசுக்கி கார்களை பார்க்கவே இயலாது, ஃபுல்லாக டொயாட்டா கார்கள் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரோட்டான் கார் இருக்குல்லோ, இது வந்து மலேசியா கார். இதுகளும் அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இந்த இதில் வந்து ஆல்பர்ட் கார் டொயாட்டாவில், அதுவும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் இருக்குது. 24 மணி நேரம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் எங்களோட உடுப்பை கொண்டு வந்து துவைச்சிட்டு போகலாம். இப்போ நாங்கள் எங்களோட டோக்கனை போட்டு இதில் வந்து காசை போட்டு இதில் காசுகளை போட்டுட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இதுக்கு போட்டோம்னா உடனே துவைச்சி தரும். இதில் எவ்வளோ உடுப்புகள் வந்து துவைச்சி கொண்டு வராங்க. அப்படியே இதெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன். நான் துவைக்க போட்டுட்டு காத்திருக்கேன். நம்ம எல்லாரும் கொஞ்சம் உடுப்பெல்லாம் அடித்து கொண்டு இருக்கு. ஈஸியான வேலை என்ன, மிக நல்லா இருக்குது மக்களே. இந்த இடத்த பார்க்க இப்படியான வசதிகள் எல்லாம் இருக்கொண்டு ஒரு மெஷினுக்கு தோணுது. நான் இது முதல் தடவை பார்க்குறேன். இப்படி ஒரு வாஷிங் மிஷினுக்குன்ற ஒரு தனி கடை, உடுப்புகளை துவைக்க போட்டுட்டு இதில் கதைச்சி ஆறுதலாக இருந்துட்டு அதேமாதிரி அங்கே பார்த்திங்கன்னா ஜூஸுகள் அதில் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயினேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கிராமம் வந்து தொடருது. இந்த பாருங்க, இந்த இடம் இன்னும் வித்தியாசமாக இருக்குது. இந்த வீடை பாருங்கள். வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா கூடுதலாக வேலியல் அமைப்புகள் இல்லைன்னு சொல்லலாம். இப்படி ஒரு ஓப்பனாகவே இருக்குது என்ன வீடுகள். பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த ஓப்பனாகவே வச்சிருக்கு நம்ம வீடுகளை. பார்த்திங்கன்னா இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது, குட்டி கடை. இந்த கிராமத்துக்குள்ளே கடைகளே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய மக்களும் வசிக்கணும் இந்த இடங்களில். குட்டி குட்டி கடைகளையும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் சொல்லுவோம் தானே பெட்டி கடைகள்னு சொல்லி, அப்படியான பெட்டி கடைகள். இப்போ காலை நேரத்தில் வந்து இந்த கடையை வந்து போட்டு கொண்டு இருக்கிறார் அண்ணா. பாருங்க, நிறைய பொருட்கள் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வேண்டலாம், அப்படி சுற்றி பார்க்க வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நினைக்கிற இந்த கிராமத்து மக்கள் பொருட்கள் வேண்டுறதுக்காக இந்த கடையை போட்டுக்கிறேன். ஹாய், I am from Sri Lanka. Oh, Sri Lanka. Sri Lanka. Welcome, Malaysia. You are Malaysia? Yeah, Malaysia, local. This is village, no? Yeah, village. Town side, you are in... The town is near is a KCC. You are KCC? Yeah, it's a town. Twin Tower. Twin Tower, yeah, it's a village. How many people in here? In here, maybe above 100. Above 100 Yeah, family? for one, my family. No, this around. Maybe 40 or 60,000. 40 or 60 family in Yeah, here. yeah. Thank you so much. But now it's many foreigner. Foreigner? Yeah, from Bangladesh, Indonesia. Okay. But now is the resident is many state China. Okay. Thank you. Your shop? Yes, Okay. because night I working there. Your house where? Yeah. This here? Yeah. Can you see me your house? Yeah. Sure? Can over. ஓகே. பார்த்தீங்கன்னா அண்ணா தண்டை வீடை காட்டுறாரு. அண்ணன் கடை பார்த்தீங்கன்னா இந்த கடை எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் ஆட மக்களே நான் கதைக்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கொள்ளாங்க. My brother. Your brother? Yeah, he's my brother. He's a brother son. Brother son house. Okay. And then you have the gray color. Grey color car. Is auntie. Auntie? Yeah. Okay. The Dobby is a cousin. Cousin? Yeah. You are relative in this place? Yeah. Okay. This is your house? Yeah, my house. Okay.
this material wood. Block. This block is a wood. Wood. No. Okay. பார்த்தீங்கன்னா கல்லா இந்த வீடு வந்து கட்டிட்டீங்கன்னா கல்லாலையும் அதே மாதிரி மரத்துலையும் வந்து கட்டியிருக்கிறேன். அதான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க குட்டி பிள்ளைகள் வந்து விளையாடி கொண்டிருக்கணும். இவெல்லாம் சொந்தக்காரராம் இவேண்ட. இந்த அண்ணேன்ற சொந்தக்காரரானாம் இதில் இருக்கணுமா முக்கியமாக இந்த இடங்களில். இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவையெல்லாம் இந்த அண்ணேன்ற சொந்தக்காரராம். இந்த இடத்துல இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்தவையெல்லாம் முக்கியமாக சொல்லப்போனால் பங்களாதேஷ், நேபாளம் அந்த அப்படியான இந்த நாட்டுக்கு வந்தாக்களும் இங்கே இருக்கணுமாம் இதுகளில் வந்து அப்படியே சொல்லிக்கிறாருன்னா. அதே மாதிரி இப்போ அடுத்த விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும்னா இந்த வீடுகள் வந்து ஒரு தொடர் அமைப்பான வீடுகளாகவும் இருக்குது. இப்போ வந்து ஒரு வீடோடைய பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு கூரையோடைய அப்படியே தொடராக வந்து எல்லா வீட்டுன்ற கூரைகளும் போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியான ஒரு நினைக்கிறேன் எங்கள்கிட்ட கொழும்பு சைட்டில் நாங்கள் பார்ப்போம் தான் அப்படி தொடரான அமைப்பில் வந்து வீடுகள் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. யூ ரிலேட்டிவ் நோ? Yeah, this my son. You brother. Brother son. Hi. Hi. What's your name? Shani. Yes, in here. Me. Oh, you. Me and but now me at 52. 52 years. Yes. 52 Yeah, and then years. my mother and my grandfather maybe 100. 100 years. You in 52 years Yes, in here? yeah. Okay. Your mother Mother now is passed away is 10 years ago. Okay. So now maybe it's 79. 100 years. Yeah. You are Below lah. Below Yeah. in here. Yeah. ஓகே பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே வந்து இருக்கிறவா வெரி ஹாப்பி நான். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு பழமையான கிராமம்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கேத்த மக்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னடா, இங்கேத்த மக்கள் அதிகமாக ஆங்கிலங்கள் வடிவாக கதைக்கணும். அதை நான் சொல்கிறேன் ஏனென்றால் நான் பல இடத்துல பார்த்துட்டேன். எல்லா மக்களுக்கும் நிறைய மொழிகள் தெரியுது. மலாய், அதே மாதிரி ஆங்கிலம், தமிழ், அப்படி நிறைய மொழிகளை வந்து கதைக்கணும். அதே மாதிரி அன்பாக கதைக்கணும். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாழைகள் இருக்குது இந்த இடங்களில். பழைய பொருட்களும் இருக்குது பிறகு இந்த வீடுகளோட சுற்றி. ஆனால் இந்த பார்த்திங்கன்னா சின்ன வீடாக இருந்தாலும் ஏசி பூட்டி இருக்கணும் முக்கியமாக. அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த இடத்த சுற்றி காட்டுறேன். திரும்ப இது அடுத்த பகுதிக்கு வந்துக்கிறேன். உங்களுக்கு காட்டையில் இந்த வீடுகளோட பார்த்திங்கன்னா வாகனங்கள் இப்பாடி வச்சுக்கிறேன். இது ஒரு சின்ன ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி. இதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பழைய பொருட்கள் அதில் இதெல்லாம் வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பழைய பொருட்களை வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கிறேன். இப்படியே நாங்கள் அடுத்த ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நிறைய இந்த ஊரோடைய சேர்ந்து இந்த கிராமத்தோடைய சேர்ந்து தெருவோர கடைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இவ்வளவு ஒரு பெரிய நகரத்துக்குள்ளே நாங்கள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்படி சிறிய கடைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கிராமத்துக்குள்ளே. இதில் பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு பழமையான கிராமத்துக்குள்ளே இருக்கிற கடைகள் தான். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பேக்கரி ஐட்டங்கள், முக்கியமாக சொன்னால் வெதுப்பக உணவுகள்லாம் வச்சுருக்கணும். பார்த்திங்கன்னா இதில் சாப்பாடுகளோட விலைகள் வந்து குறைவாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.80 ரிங்கிட்டுக்கு இருக்குது. பார்த்திங்க ஒரு சாப்பாடு டோனட் எல்லாம் வச்சுருக்கணும். பேக்கரி ஐட்டம் ஃபுல்லாக இதில் வந்து பேக்கரி ஐட்டத்தை கூட பார்க்கக்கூடியமாக இருக்குது. டோனட் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் எங்களுக்கு விருப்பமான டோனட். இதில் வந்து நிறைய வகையான டோனட் வச்சுருக்கணும். பாருங்கள், சாக்லேட் டோனட் அது எல்லாம் பார்த்திங்கன்னா விலை குறைவாக தான் இருக்குது. இப்போ 20 சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பட்டிஸ் இருக்குது, சமோசா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 ரூபா எல்லாம் 1 ரூபா மேக்ஸிமம். வெளியில் பார்த்தோம்னா 1.5 ரூபா அப்படி 2 ரூபாய்க்கு இருக்கும், 2 வெள்ளிக்கு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கரி கடை. இங்கே பார்த்திங்கன்னா அண்ணன் மேலே சமைச்சு கொண்டிருக்கணும். இந்த கடையை உள்பக்கம் காட்டுற முடியும். இது பாருங்க, சமையல் நடக்குது அப்படியே. பார்த்திங்கன்னா இப்படியே இங்கால இப்படி சின்ன தெருவோர கடைகள் இருக்குது. அதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இதுக்கு வந்து கராஜ், எங்களோட இடங்களில் இருக்கிற மோட்டர் சைக்கிள் கராஜ் மாதிரி இங்கே வச்சுருக்கணும். நிறைய பைக்குகள் வந்து விட்டுருக்கணும் திருத்துறக்காக. இதில் வந்து கொடிகளெல்லாம் கொழுவி இருக்குது. நான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுக்குள்ளே போனால் ஒரு சின்ன கிராமங்கள் மாதிரி மக்கள் இருக்கணும். அப்படி பாருங்கள் இந்த இடத்த. இங்கே பாருங்க, தெருவோர உணவு கடை இருக்குது. ஹாய், we are from Sri Lanka. You from Malaysia? Malaysia. In here 8 days. 8 days. Wife. ரோல்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும். இலங்கையில் நாங்கள் இருக்குதானே
ரோல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரோல்ஸ் எழுந்திருக்கு பார்த்துங்க, ஒரு வித்தியாசமான ரோல். அதே மாதிரி பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜியோட சேர்ந்த இது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வடையோட சேர்ந்த லட்டு, இது மாதிரி கட்லட் மாதிரி. அம்மா என்ன சொல்கிறான்டா, இப்போ ஒரு ஃபோன் ஒரு ஐயா ஆள், அவர் இந்தோனேசியா வச்சு பிள்ளை ஒரு ஆலயம் வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறான். அதே மாதிரி இங்கேயும் வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறான். அப்போ 2 இடத்துல வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறாருன்னு சொல்கிறா ஃபன்னா. எஸ் ஐ கேன் சி திஸ் ஹவுஸ் கம். ஓகே தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா அம்மாட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். என்னட்ட அவன்கிட்ட வீடை வந்து அம்மா மரக்கறி வேண்ட வந்தவா, இங்கே மரக்கறியில் வந்து அம்மா வேண்டி கொண்டு போகிறா. தெரிஞ்ச ஆங்கிலத்தை வச்சு கதைக்கிறேன், அவ்வளோதான் என்னால் முடியும். அம்மாவிட்ட கதைச்சு திஸ் ஹவுஸ் யுவர் ஹவுஸ். பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் யுவர் ஹஸ்பண்ட். பார்த்தீங்கன்னா அம்மாண்ட வீடு இந்த வீடை பார்த்தீங்கன்னா பழமையாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு வீடாகவும் இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, யுவர் கார் யுவர் வெஹிக்கிள் 4 வெஹிக்கிள் யுவர் வெஹிக்கிள். பார்த்தீங்கன்னா 4 கார் வந்து வச்சிருக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா யுவர் ஹஸ்பண்ட். ஓகே ஹாய். பார்த்தீங்கன்னா இதுதான் இவன்ட வீடா. பார்த்தீங்கன்னா இந்த மலேசியா மக்கள்கிட்ட வீடு. ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரட்டான். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இங்கே இருக்கிற வீட்டுக்கு வாரேன். Before Sri Lanka, they call it Ceylon. Ceylon. Before. Now Sri Lanka. ஓகே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துடும். வீட்டை பாருங்க மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ஆளான வீடுன்னு சொல்லலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரத்தில் ஆளான வீடு. இது ஃபுல்லாக மரம் தான் இல்லை, வுட் ஹவுஸ். ஓகே தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் இவன் ஹோல் ஏரியா. இது வந்து விசிட்டிங் ஏரியான்னு சொல்லலாம். இது வந்து இருக்கக்கூடிய மாதிரி கதிரெல்லாம் செட் பண்ணியிருக்கிறேன். இயர்ஸ் இன் ஹியர் 50 years. 50 வருஷம் வந்து we rent, not my home, we rent here. Okay. 50 years in here you? Yeah. I stay here 50 years. You? But the house is always 75 years. 75 years. பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து 75 years பழமையான வீடாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு பழமையான இடம்னு சொல்லலாம். முன்னுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சும்மா காட்டுறேன் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸுகள். அதே மாதிரி இங்கே வந்து புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருக்குது. புக்ஸ் யூ ரீட் ஏனோ? குரான். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மலாய். நீங்கள் யூ ஆர் மலாய்? ஓகே மலாய் மக்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மக்கள். My brother. Your brother? Police. Your brother police, Malaysia police. Okay, super, very nice. My father also police. Your father is police. Okay. You are military family. My brother. Okay, super. So my Your family. my family. Family. பார்த்தீங்கன்னா இதான் வேண்ட mana bang? My sister. sisters. Okay. This one the police. Police. Okay. This one. Your- six brothers sisters. 3 brother, 3 sisters. 3 sisters. Okay, பார்த்தீங்கன்னா வீடு வந்து நல்ல அழகா இருக்குன்னு சொல்லலாம். Very nice your home. Very nice. I like it. இருக்கு. சமையலறை இதுதான் பார்த்தீங்கன்னா சமையலறை. This is kitchen, no? Yeah. Kitchen. பார்த்தீங்கன்னா சமையலறை. இது பார்த்தீங்கன்னா குட்டி சமையலறை. We are Tamil. In Sri Lanka. Tamil people. 1 2 3 4 5 6 7 8 apa itu? 10. வெரி நைஸ். பார்த்தீங்கன்னா அம்மா தமிழ் சொல்கிறா, தமிழ் இல்லைக்கா. பார்த்தீங்கன்னா அம்மா வந்த உடனே தண்ணி வந்துட்டா. His father work in the public work department. Public department. Work department. They are majority Indian. Majority Indian. From there they Okay. Tamil. Okay. இந்த இடத்தை சுற்றி வந்து கூட தமிழாக்கள் இருக்கணும், அதனால தமிழ் தெரியுதா? வணக்கம். ரொம்ப சந்தோஷம் தமிழ். வெரி நைஸ் ஃபேமிலியா. lot of thank you. You allowed to me your house. very thank you. மலேசியன் உண்மையை சொல்கிறேன் என்னடா, இந்த மலேசியா மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்ன வந்து இந்த வீட்டுக்குள்ளே அனுமதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சந்தோஷமா. பாய்.
So you want to come to my house? Okay, okay. Okay. திரும்ப வந்தா வாரம் நம்மள வீட்டை பாத்தீங்கன்னா 4 கார் வச்சிருக்கிறேன் மக்களை. இங்க ஒரு கார் 2 கார் 3 கார் 4 அப்படியா? அங்காலையா? இங்கே நிற்குதா? இங்கே பார்த்தீங்கன்னா 3 பைக் பார்த்தீங்கன்னா 3 பைக்கும் வச்சிருக்கீங்க மக்கள். அதை தான் காட்டினா. ஓகே ஓகே, தேங்க்யூ. ரேசிங் பைக் My son. your son bike. My son. Okay. சூப்பர். ஓகே பாய். பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு. You must go. கோ. நான் எங்கே போனாலும் நீங்களும் விரட்டுவா. சொல்லி கொடுக்குறா. ஓகே, வெரி நைஸ். பாய் அங்கிள். பாய். ஓகே, பார்த்தீங்கன்னா அழகான வீட்டில் வந்து சந்திச்சு காய்ச்சிருக்கிறோம். ஓகே, see you. ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கதைக்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக கதைக்க தராங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இப்படி ஒரு அன்பு தரியணும்டேக்க நல்லா இருக்குது அதை பார்க்க. பாய். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாய் சொல்லி நான் கடையிலேருந்து இப்படி வீடுகளை காட்டிட்டு போகிறான். பார்த்தீங்கன்னா இங்காலேயும் சின்ன தெருவோர கடைகள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படி சுற்றி வர பார்த்தாலே கடைகள். இந்த பக்கம் மட்டும்தான் கடைகள் இருக்குது. இங்கால ஃபுல்லாகவே வீதி எல்லாம். இங்கே பாருங்க, இதை சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி போட்டிருக்கேன். 70 வருஷத்துக்கு மேற்பட்ட வீடுகள்லாம் இங்கே இருக்குண்டு. சில பேர் சொல்லிக்கணும் 100 வருஷத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து இங்கே வந்து வசிக்கணும்னு சொல்லி அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் ட்வின் டவர். இந்த ட்வின் டவரோட பார்த்தீங்கன்னா கம்பங் பேரு என்று சொல்லப்படுகிற வறிய ஒரு கிராமம், பழமையான கிராமம். ஒரு 100 வருடத்துக்கு மேற்பட்ட கிராமம் தான் இந்த கிராமம். பாருங்கள், இவ்வளோ குடியிருப்புகள் இருக்குண்டு. இதில் வந்து நிறைய குடியிருப்புகள் அப்படியே பாருங்கள், அப்படியே போட்டிருக்கேன் குடியிருப்புகள் ஃபுல்லாகவே. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி வரவே பார்த்திங்கன்னா ஒரு நகரத்துக்குள்ளே தான் இந்த கிராமமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சுற்றி வரவே நகரங்கள் பார்த்திங்கன்னா பெரிய கட்டிடங்கள், வானுயர்ந்த கட்டிடங்கள்னு சொல்லலாம். அதுக்கு நடுவில் வந்து ஒரு பழமையான கிராமம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிட்டியோட சேர்த்து ட்வின் டவர், அதே மாதிரி கேஎல் டவரோட சேர்த்து இங்கால மயானத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மயானங்கள் இருக்குது. இதில் இது எவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பில் வந்து இந்த மயானம் அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. மலேசியா ட்வின் டவருக்கு பக்கத்தில் இருக்கிற வறிய கிராமத்தை காட்டி. இப்போ முக்கியமாக சொல்ல போனால் இந்த கிராமம் 100 வருஷத்துக்கு மேற்பட்ட பழமையானன்றதை நாங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் சந்ததிகள் எல்லாருமே இங்கே இருந்திருக்கணும். இந்த வீடுகள் கட்டப்பட்டதில் பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் எல்லாமே 70 வருஷம் 80 வருஷத்துக்கு மேற்பட்ட மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவள் சொன்னது பார்த்திங்கன்னா அவன் அம்மாண்ட அம்மா 3 சந்ததிக்கு மேலே வந்து இந்த இடத்துலையே இருக்கணுமா. முக்கியமாக சொன்னால் 100 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து வசிக்கணும். இந்த ட்வின் டவருக்கு பின்னாலேன்னு சொல்லலாம். இந்த சிட்டிக்குள்ளே, கோலாலம்பூர் சிட்டிக்குள்ளே வந்து இந்த கிராமம் வசிக்கணும். முக்கியமாக 60லேருந்து 40 குடும்பங்களுக்குள்ளே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். இவர்கள்ட்ட போய் சந்தித்ததில் உண்மையிலே ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். அதுமாதிரி தங்களோட வாழ்வாதாரங்களை வந்து கடைகள் வச்சிருக்கணும், இந்த வீதியில் கடைகள் வச்சிருக்கணும். அதே மாதிரி தங்களுக்கு தெரிஞ்ச தொழில்களை செஞ்சு கொண்டிருக்கணும். முக்கியமாக இந்த அம்மா வீட்டை போனோம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளே யாரும் கூப்பிட மாட்டேனோம்னு யோசித்தேன். ஆனால் கூப்பிட்டு கேட்டு நானாக தான் கேட்டேன். அவன் ஓகே பண்ணி கூட்டிக் கொண்டு போய் வீட்டை தண்ணியில் அந்த உண்மை, அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறேன். நன்றி.